பாப்பியார் சாரியார் இருந்த சொல்லின் செல்வனும் சென்னை அணையா முதல்வர் ஜாமியார் இருந்த அரபிக் கல்லூரி முதல்வரும் எங்கள் பாசத்திற்குரிய சகோதரமான نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يقول الله عز وجل الصوم لي وأنا أجزي به صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் செங்கல்பட்டு வட்டார ஜமாத் உலமா சபை மற்றும் ஊரப்பாக்கம் மதீனா பள்ளிவாசல் இணைந்து நடத்துகிற புனித ரமலான் வருக என்கிற நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஹஜ்ரத் அவர்கள், மேடையில் வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய மதீனா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆண்டில் 12 மாதங்களில் மிகவும் புனிதமாகவும் பரக்கத்தாகவும் சங்கையாகவும் கருதுகிற ரமலான் மாதத்திற்காக உம்மத்தை தயார்படுத்தும் நோக்கில் ஆங்காங்கே புனித ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி என்று உலமா சபைகளாலும் பள்ளிவாசல் நிர்வாகங்களாலும் நடத்தப்படுகிற வரிசையில் நாம் இப்போது அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறோம். ரமலான் குறித்த சில சிந்தனைகளை, செய்ய வேண்டிய சில அமல்களை, அல்லாஹ் ரமலானுக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிற ஆன்மீகத்தை, அறிவியலை, மருத்துவத்தை, ஆரோக்கியத்தை, இதையெல்லாம் குறித்து ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன் தருவதற்கு முயற்சிக்கிறேன். அல்லாஹ் தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாக்கவும் அல்லாஹ் அருள்வானாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்து பேசக்கூடிய ஒரு நபி மொழியில்
ரமலான் வந்து விட்டது அப்படின்னு சொல்லல. கது ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான்னா ரமலான் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்லல. கது அபல்லக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலான் உங்களுக்கு நிழலிட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஹதீஸின் விளக்கத்தில் எழுதுவார்கள், ரமலான் நிழல் போல. அறிவுள்ளவன் நிழல் இருக்கிற போது என்ன செய்யணுமோ செய்து கொள்ள வேண்டும். காரணம் நிழல் நீங்கிவிடும். நிழல் நீங்கிவிடும். காலையில பெருசா தெரியும் நிழல். சூரியன் உச்சிக்கு வருகிற போது நிழலே இல்லாமல் போகும். நிழலுக்கு எப்போதும் நிரந்தரம் இல்லை. ரமலானை நிழலுக்கு ஒப்பிடுகிறார்கள். என்ன அர்த்தம்னா, போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. அது நிற்கிற பொருள் அல்ல, ஒரு இடத்திலே இருக்காது, நீக்கும் நிழல் போன்றது இந்த மாதம். இப்ப நம்முடைய சிந்தனையில இரண்டு விஷயங்கள். எதற்காக ரமலானை தந்தான்? ஏன்னா முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் ரமலான் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தாக இருக்கிற இந்த உம்மத்துக்கு மாத்திரம் தான் புனித ரமலான். முன்னால வாழ்ந்த எந்த சமுதாயத்திற்கும் ரமலான் இல்லை. இப்படி ஒரு சிறப்பு இல்லை. நமக்கு மாத்திரம் ஏன் தர வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ரெண்டு பதில். ஒரு பதில், உலக வரலாற்றிலேயே முன்வாழ்ந்த எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத அளவுக்கு கம்மி ஆயுசு நமக்கு மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய உம்மத்துகள் 1000 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 10 தலைமுறைக்கு பின்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம், அவரின் அழைப்பு பணி காலம் மாத்திரம் 950 வருஷம். فلبث فيهم ألف سنة إلا 50 عاما. 1000க்கு 50 ஆண்டு குறைவாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் 600 வருஷங்கள் இருந்திருக்கிறது ஆயுள். ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் 300-200 வருஷங்கள் சாதாரணமாக இருந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய ஆயுள் 400-600. உலகத்தில் அல்லாஹ்வின் பெரிய எதிரியாக கருதப்படுகிற ஃபிரௌன் 400 வருஷம் வாழ்ந்தவர். கடலில் அவர் மூழ்கடிக்கப்பட்ட போது அவனுக்கு வயசு 400. இந்த உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்திலும் சஹாபாக்களில் 100-150 ஆயுள் வரை வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம நிறைய சஹாபாக்களை பார்க்கிறோம். 130 வயசு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் 120 வயசு. இந்த உம்மத்தில் இன்றைக்கு வாழுகிற நாம், ஏறத்தாழ உலக அழிவிற்கு சமீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 இலா 70. என் உம்மத்தில் பெரும்பாலான பேரின் வயது 60க்கும் 70க்கும் இடையில். ஆக கம்மியான ஆயுசு. நீண்ட நெடுங்காலம் ஆயுள் பெற்றவர்களை போல நமக்கும் கொடுத்திருந்தா நாம செய்யலாமே, செய்ய மாட்டோம் இருந்தாலும் சொல்லுவோம், அப்படி செஞ்சிருக்கலாமே, நமக்கு 900 வருஷம் கொடுக்கல இல்லன்னு. 900 வருஷம் கொடுத்தாலும் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா 950 வருஷம் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையே கேட்டாங்க, என்னன்னு, உலகத்தில் நீண்ட காலம் நீங்கள் இருக்கிறீர்கள், தலைமுறைகள் தாண்டி. ஏறத்தாழ 950 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை எப்படி உணர்றீங்க? அவர் சொன்னாரு, பாபுன் அல்துஹுல் வ பாபுன் அஃபுஜ். இந்த கதவுல நுழைஞ்சு அந்த கதவுல வெளியே வந்த மாதிரி இருக்குன்னு. யாரு 950 வருஷம் இருந்தவரே அப்படி சொன்னா, நாமெல்லாம் என்ன பண்றது? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும். அவ்வளவுதான் சொல்லணும். வேடிக்கையாக உலமாக்கள் சொல்லுவார்கள், தஃசீர்களையும் இருக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கிழவி ஒருத்தி மகன் மௌத்தா போயிட்டான், அற்ப வயசுல மௌத்தா போயிட்டான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அவன் வயசு 550. எங்க கிழவி அழுகுது. அழுகிறது சும்மா மௌத்துக்கு அழுதா பரவாயில்ல, அற்ப வயசுல போயிட்டான்னு அழுகுது. கம்மி வயசுல போயிட்டான்னு. நாமளா 20-30 வயசுல போன
மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அது 550 வருஷம். யாரோ போய் கிணறி காதல சொன்னாங்கன்னா பின்னாடி ஒரு உம்மத்து வருது, உம்மத்து முகமதியான்னு பேரு. டோட்டல் ஆயுசு 60க்கு 70க்கு இடையில தான், 70க்கு மேல எல்லாம் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளவிட்டு 60 70 2 சஜிதாவுக்கே சரியா போயிருமே. கிளவி சொல்லி 2 சஜிதாவுக்கே சரியா போயிருமே. நான் சொல்ல வர்றது, உலகத்திலேயே ஆயுள் குறைவான சமூகம் நம்முடைய சமூகம். அப்ப முன்வாழ்ந்தவர்களை போல 900,000 வருடங்களினுடைய அமல் செய்த கூலியை இவர்களுக்கு தர வேண்டும். எனவே ஒரு மாதத்தை தருகிறான், இந்த மாதத்தில் ஒரு இரவை தருகிறான். அந்த இரவை குறித்து அவனே குர்ஆனிலே சொல்லுகிறான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரையும் உம்மாட்ட எந்த சமுதாயத்துக்கும் லைலத்துல் கத்ர் இல்லை. 1000 மாதங்கள்னா நீங்க கணக்கு பிரகாரம் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 84 வருஷம். ஒரு லைலத்துல் கத்ர்ல ஆயுசுல 84 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 84 வருஷம் அமல் செய்ததற்கான சிறப்பை ஒரு லைலத்துல் கத்ர்ல வேணும்னா ஒரு ரம்ஜான்ல வச்சுங்க. ஒரு ரம்ஜான்ல 84 இயர்ஸ் நமக்கு கூடுது. யாராவது ஒருவன் பருவ வயதிலே இருந்து ரமலானை சரியாக பயன்படுத்தி சுமார் 40 ரமலான் அவனுக்கு வாய்க்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 50 ரமலான் வாய்க்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை விட நம்ம ஆயுசு அதிகம். நம்ம ஆயுசு அதிகம். எல்லா சமுதாயங்களை விட எப்போதும் இந்த சமுதாயத்தை உயர்வாக வைக்கிற அல்லாஹ் ஆயுளிலேயும் இந்த சமுதாயத்தை உயர்வுபடுத்தி விட்டான். முன்னுண்டானவர்கள் பெறாத அளவுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்து விட்டான். ஒவ்வொரு வருஷமும் அதிலேயும் கரெக்டா நோம்பெல்லாம் வச்சு ரம்ஜான முடிச்சாங்கன்னு வைக்கல, அல்லாஹ் அக்பர், 10,000 வருஷங்கள் வாழ்வதற்கு சமம். எத்தனையோ மகல்லாக்கள்ல தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் சில வயதானவர்கள், சமீபத்தில் ஒருத்தர் சொல்றார், என்னுடைய நோம்புக்கு வயசு 70. நோம்புக்கு வயசு 70. அவர் 8 வயசுல இருந்து நோம்பு வைக்கிறார். நோம்புக்கு வயசு 70. கிட்டத்தட்ட 70 ரமலானை அவர் 30 நோன்பு வைத்துவிட்டு கழித்திருந்தால் அல்லாஹ் சொல்ல வருவது, செய்ய வருவது என்னன்னா, முன்னுண்டான எல்லா சமுதாயங்களும் அடைய முடியாத அளவுக்கு நன்மையை ரப்புல் ஆலமீன் ரமதான் மூலமாக நமக்கு கொடுத்து விட்டார். கரெக்டா பயன்படுத்தினா ஆயுள்ள எக்கச்சக்கமாக நாம் அனுபவித்த வாழ்ந்த சூழ்நிலை வந்துவிடும். 2 காரணத்துல இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் காலம் ரொம்ப வேகமாக ஓடுகிறது. எந்த காலம் ஹதீஸ்ல வருகிறது, கியாமத்து நெருங்க நெருங்க இந்த மூவிங் ஃபாஸ்டா இருக்கும் காலம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபலமான நபிமொழி, வருடம் மாதம் போல் ஆகும், மாதம் வாரம் போல் ஆகும், வாரம் நாள் போல் ஆகும், ஒரு நாள் 1 மணி நேரம் போல் ஆகும். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. மூவிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்தடுத்து எல்லாமே வருது. போன ரம்ஜான் இப்பதான் போன மாதிரி இருக்கு. அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெருநாளைக்கு ஒரு சட்டை எடுப்போம். அந்த சட்டை பட்டன் எல்லாம் பிச்சு அது இத்து போய் அந்த துணி ஒரு வழியாகி அப்படி எல்லாம் துணி இதாயிரும். கேட்டா இப்போ நோம்புக்கு எடுக்க போறோம், பொதுவா பெருநாளைக்காக துணி எடுக்க போறோம். அந்த நோம்புல வாங்கின செருப்பு வாரெல்லாம் அத்து போய் நோம்பு தான் வாங்குவாங்க. அந்த நோம்பு முடிஞ்சு அடுத்த இவ்வளவு கால இடைவெளி நாம பார்த்தோம், அனுபவிச்சோம். இன்னைக்கு என்னன்னா, போன ரம்ஜானுக்கு எடுத்த சட்டையே இன்னும் புதுசுமா தான் இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு. இப்பதான் அச்சுக்கு போயிட்டு அவர் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அடுத்த 5 ரம்ஜானுக்கு போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூவிங் ஃபாஸ்டா இருக்கிறது. எதற்கான சமான். அப்ப காலம் வேகமாக கடக்கிற போது நல்லா கவனிக்கணும். கொடுத்திருக்கிற 60 வயசும் 30 வயசுக்கு சமம். வேகமா போகுது. சஹாபாக்கள் 100 வயசு வாழ்ந்தாங்கிறோம், 80 90 எல்லாம். காலம் ரொம்ப மெதுவா போச்சு. ஆச்சரியமா இருக்கு. அசருக்கு பிறகு நாங்கள்
சஹாபாக்களுடைய அறிவிப்பு நான் சொல்றது சஹீஹுல் புகாரியில தொழுகையை அதன் நேரத்தோடு நிறைவேற்றுதல் ஒரு பாடம் இருக்கு. அதுல அசர் மற்றும் மக்ரிப் தொழுகைகளுக்கான நேரம் எப்போது அப்படிங்கிறது பாடம். அந்த பாடங்களை இந்த ஹதீஸ் வருது. நாங்க அசர் தொழுதுட்டு போய் அவாலியுல் மதீனாவுக்கு அவுட் சைடு போவோம். போய் ஒரு ஒட்டகத்தை முழுமையாக குர்பானி கொடுத்து எல்லா இறைச்சியும் பங்கிட்டு கொடுத்து முடிச்சுட்டு நாங்க வரும்போது மக்ரிபுக்கு வாங்க சொல்லுவாங்க. எவ்வளவு டைம் இருந்திருக்கு. ஏன்னா ஆடு அறுக்க கூட முடியாது நம்மளால. அசர்த்து மக்ரிபுட கோழி தான் அறுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற மூவி பாஸ்டான மூவில ஒட்டகம் அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பங்கிட்டு கொடுத்து விட்டு அவங்க கைகால எல்லாம் கழுவிட்டு வந்தா மக்ரிபுக்கு வாங்க சொல்லுவாங்க. அப்படின்னா பரக்கத்து நேரத்திலே பரக்கத்து இருந்தது. இன்னைக்கு நேரம் ரொம்ப வேகமா போகுது. சொல்ல போனா 70 வயசு 35 வயசு மட்டும் போகுது. இனி உள்ளவங்க 70 வயசு அப்படிங்கிறது எவ்வளவு வேகமாக நகர்கிறது. இப்ப வேகமாக நகர்கிற இவர்கள் அதிக அமல் செய்ய முடியாது. இதற்கு ஈடு கொடுக்கும் விதமாக அல்லாஹ் வழங்கிய பேரருட்கொடை பெரும் பேரு புனித ரமலான் என்கிற பேர். இது அது காரணம் இல்லாம எல்லாம் கொடுக்கல. சும்மா முந்திர சமுதாயத்துக்கெல்லாம் இல்ல நீ மட்டும் இருந்தா உனக்கு பெரிய கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சும்மா கொடுக்கல. இது அதற்குள்ளே நிறைய ஒளிந்திருக்கிறது. இந்த உம்மத்துக்கு மாத்திரம் ஏன் தந்தான்? ஏன்னா இன்னொன்று அந்த கிடைச்சிருக்கிற 60-70 ஆயுசாவது கரெக்டா போகுதுன்னு அது இல்ல. எல்லாருமே 40லயே பைசல் வச்சிருக்கோம். பிரஷர், சுகர், அது இது, கிட்னி, லிவர், என்னென்னமோ ப்ராப்ளம். 40 வயசுலயே போன சளி குடிச்சாவே ஃபைல் கொடுத்துறாங்க. டாக்டர் யாரு இருந்தா போட்டு கொடுத்தாரு. எதா இருந்தாலும் ஃபைல் தான். அவர் இந்த பக்கம் லேசா இந்த கை வலிக்குதுன்னு போவார். அதுதான் நாங்க வார்த்தை பேசலாம். எல்லா மருத்துவர்களும் நான் சில மருத்துவர் சொல்றேன். இந்த பக்கம் வலிக்குதுன்னு போய் உட்காருவார்ல. இவர் எடுத்தவொன்னு கேட்கறதே தெரியுமா? தனியாவா வந்தீங்க? ஜமாத்தா வெளியெல்லாம் முடிக்க வரும். தனியாவா வந்து கேட்பார். ஆமா, ரொம்ப பெரிய மெடிக்கல் மிராக்கிள் நீங்க வந்தது. ஏன்னா உங்களோட கண்டிஷன் அப்படி இல்லை. நீங்க உடனடியா ஐசியில அவனுக்கு அதுதான் அட்டாக் போடுறது. ஆயுசு கம்மி. அந்த ஆயுசுலையும் ஆரோக்கியம் கம்மி. முந்தைய உம்மத்துகளை போல் பலசாலிகள் இல்லை. மதீனாவில் மருத்துவர் இல்லை என்பது வரலாறு. ரெக்கார்டு. சஹாபாக்களின் காலத்தில் மதீனாவில் மருத்துவர் இல்லை. ஆரோக்கியம். குர்ஆன்ல ஆது சமூது கூட்டம்னு ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய பணத்தை சொல்றான். அல்லதீன ஜாபு ஸஹ்ரபில் வாத். அவர்கள் விரல்களால் பாறைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். அது விரல் இல்ல, ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட தெரியுது. ட்ரில்லிங் மிஷின் மாதிரி விரல் இருக்கு. குர்ஆன் போய் சொல்லாது. உண்மையாகவே அந்த கட்டிடங்களின் இடிபாடுகளின் சில எச்சங்கள் நீதிகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆது சமூக கூட்டத்தவர்கள் ஆணையும் சுத்தியலும் பயன்படுத்துவதில்லை. விரல்களில் ஜாபு சஹ்ரபில் வாத். வாத்னா விரல். விரல் நுனிகளில் அவர்கள் மலைகளை குடைத்தார்கள் என்று வருகிறது. இங்க கதவுல கை நசுக்கினாலே முடிஞ்சு. அல்லாஹ் நம்ம பாடு பெரிய பாடு. கதவுல நசுக்கினாரு, மலைகளை குடைத்திருக்கிறார். அப்போ முந்தைய உம்மத்திற்கு ஆயுள் அதிகம், ஆரோக்கியம் அதிகம், பலம் அதிகம். இது எல்லாமே அங்க பிளஸ் பாயிண்ட். இது அத்தனை இங்க மைனஸ் பாயிண்ட். இந்த உம்மத்துல பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நிதாயம் இல்லை. இதையெல்லாம் சமன் செய்வதற்கு, இதையெல்லாம் ஒரு ஈக்குவல் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தது இந்த பெரிய கிஃப்ட். நீ வச்சுக்கோ புனித ரமலான். நீ இந்த ஒரு மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணிடு, உனக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விடுவார். அந்த அடிப்படையில் தான் நமக்கு ரமலான் வழங்கப்பட்டிருக்கிறார். ரமலான் ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு விருந்தாளி. நமக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன செய்வாங்க?
வருவாங்க, நம்ம பொருளை யூஸ் பண்ணி, நம்ம வீட்டை யூஸ் பண்ணி, நம்ம ரூம் யூஸ் பண்ணி, நம்ம சாப்பாடு, நம்மளுடைய எல்லா இதையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதானே. ரமதான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. வருகிற போது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது, பரக்கத்துகளை பூரா கொண்டு வந்து ஃபுல்லா நம்ம வீட்டுல லோடு போட்டுட்டு போகும்போது சலாம் அலைக்கும் சொல்லிட்டு சும்மா போறது, பாவம் மூட்டைய பூரா அள்ளிட்டு போயிடும். ரமதான் என்ற வார்த்தையை நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரிக்குதல் அப்படின்னு போடுறது. ரமதான் கரிக்குதல், ஒரு பொருளை எரிச்சு சாப்பிடாதவங்க இல்லையா, அந்த கரிக்குதல் இருக்கும். என்னன்னா எல்லா பாவத்தையும் கரிச்சு மூட்டையில போட்டு எடுத்துட்டு போயிடும். உலகத்திலேயே இப்படி ஒரு விருந்தாளி எங்கேயும் வர முடியாது. மூட்டை மூட்டையாய் பரக்கத்தை கொண்டு வந்துவிட்டு மூட்டை மூட்டையாய் பாவத்தை ஏற்றி செல்லக்கூடிய அற்புதமான விருந்தாளி. இந்த விருந்தாளிக்கு ரமதான் என்று பெயர். அல்லாஹ் ஜல்ல தஆலா அவன் ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். குர்ஆன்ல சொல்றான், அவன் நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதை தேர்வு செய்கிறான். அவன் தேர்வு செஞ்சு கொடுத்த அற்புதமான மாதம் ரமதானுடைய மாதம். என்ன கரெக்டா வருகிற போது யூஸ் பண்ணிக்கணும். லைஃப் நடந்துட்டே இருக்கு, நாட்கள் வேகமாக நகர்கிறது, ஆரோக்கியமும் குறையும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், போன வருஷம் நம்மள்ட்ட இருந்த ஆரோக்கியம் இந்த வருஷம் இல்லை. முதல்ல எல்லாம் 10 வருஷம் முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இப்பதான் இப்படிப்பாங்க. இப்போதான் 1 year பிஃபோர் இருந்த மாதிரி இப்ப இல்லை. அடுத்த வருஷம் ஆரோக்கியத்தில் இதை விட பலவீனம். நல்லா யோசிச்சு பார்க்கலாம் நம்முடைய பலவீனங்களை. ஒரு இந்த 10 வருஷத்துல மாத்திரம் எல்லா பள்ளிவாசல்களிலும் நாற்காலி தொழுகையாளிகள் நிறைந்திருக்கிறார்கள். குறை சொல்றதில்லை. மூன்று வழியும் முதுகு வழியும் ரொம்ப அசால்ட்டா வருது. 90 வயசுல எல்லாம் இல்ல, கம்மி வயசுலயே வருது. அமல்களை செய்வதை தடுக்கிற அளவுக்கு குன்றி போன ஒரு ஆரோக்கியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கிடைத்திருக்கிற ரமலானை மிக அற்புதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் ரமலானே வருகிறோம். ரமலானே வருகிறன்னா வருகவே வால் போஸ்ட் அடிச்சாவெல்லாம் வராது. ரமலான் அந்த மாதிரி இது இல்லை. அது நம்ம அரசியல் தலைவர்களுக்கு அடிக்கணும், வருக அப்படின்னு. ரமலான் எல்லாம் வால் போஸ்ட்ல வராது, பேனர்ல வராது. என்ன செய்யணும்னா இப்படி கூட்டி ரமலானை பத்தி சொல்றதே என்ன தெரியுமா, வர்ற ரமலானில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானிங், ஒரு திட்டமிடல் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க ரமலானை வரவேற்றுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு இஸ்ல் போல ஒரு ஹாட் வெல்கம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு சும்மா வருகன்னு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சாப்பாட்டோட கலந்து போறது அல்ல இது. அன்பானவர்களே, எவ்வளவு தூரம் அந்த ரமலானுக்கு நாம் திட்டமிடலாம், என்ன செய்யணும். அடுத்து ரமலான் குறித்து ஒரு 4-5 சிந்தனைகளை சொல்லிடணும். அடுத்து ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ்வுக்கு நாம் நோன்பு வைப்பது பிடிக்கிறது. மலக்குகள்கிட்ட சொன்னா 30 நோன்பு இல்ல 3000 நோன்பு வைப்பாங்க. காலம் பூரா நோன்பு வைப்பாங்க. அவங்க காலம் பூரா செஞ்சாலே அதுலயும் இதுலயும் இருக்கிறவங்க தான். அல்லாஹ் யாருக்காவது அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன் நவைத்து கௌமாவில் இல்லை அப்படின்னு சொல்றது மலக்குகள்கிட்ட சொன்னா வச்சிருவாங்க. அல்லாஹ் அதை விரும்பல. பசியே அவங்களுக்கு இல்லை, தாகமே அவங்களுக்கு இல்லை. பசி இல்லாதவங்க தாகம் இல்லாதவங்க நோன்பு வைக்கிறது பெரிய டியூட்டி இல்லாது. பசி எடுக்கணும், அல்லாஹ்வுக்காக பட்டினியா இருக்கணும். தாகம் எடுக்கணும், அல்லாஹ்வுக்காக குடிக்காம இருக்கணும். மனைவி அருகில இருக்கணும், அல்லாஹ்வுக்காக கட்டுப்பாடோட இருக்கணும். அதுதானே ரப்ப அதைத்தான் விரும்புகிறான். பசி எடுக்கிறவன் கட்டுப்படுத்தட்டும், தாகம் எடுக்கிறவன் எனக்காக என்று கட்டுப்படுத்தட்டும். இல்லாட்டி மலக்குகள் நோன்பு போதுமே. மலக்குகள் நோன்பு ஏன் போடவில்லை? நான் இதனாலதான் பசியும் தாகமும் ஆசையும் இச்சையும் உணர்வும் உணர்ச்சியும் இல்லாதவர்கள் மலக்குகள். 2 கண்ணுமே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்காதே சரிப்பர், அந்நிய தெரியாது. 2 கண்ணும் பார்வையற்றவரை போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்காதேன்னா எது தத்துவா தெரியுமா? கண்ணு நல்லா தெரியுது, நீ பார்க்காதே என்று சொன்னா நான்
அது தக்குவா. தண்ணி இப்படி வச்சுட்டு குடிக்காதேன்னு சொல்லணும். காலி தக்க கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணி குடிக்காதேன்னா குடிக்க மாட்டாங்க. இல்ல, ரப்புக்கு தேவை என்ன தெரியுமா? பசி எடுக்க வேண்டும், தாகம் எடுக்க வேண்டும், உணர்ச்சி மேலிட வேண்டும். இது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக ஒரு குறிப்பிட்ட பகல் காலத்தில் அவன் கட்டுப்படுத்த வேண்டும். ரப்பு அதைத்தான் விரும்புகிறார். அடுத்து நோன்பு ஒரு சிந்தனை என்னன்னா, திடீர்னு 30 நோன்பை தடான்னு கொண்டு வந்து வச்சு நம்ம எல்லாம் அப்படி தொந்தரவு அல்ல போடல. படிப்படியாக வந்தது, படிப்படியாக வந்தது. தஃசீராத் அஹ்மதியான்னு சொல்லி ஒரு நூல் அல்லாமா முல்லாஜிபின் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, வருஷத்திலேயே ஒரு நாள் தான் நோன்பு கடமையா இருந்துச்சு. ஒரே ஒரு நாள், முஹர்ரம் 10, அது மட்டும்தான் கடமை. முன்னாடி வேற எந்த நோம்பும் இல்லை. வருஷத்துல ஒரு நாள். கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பிறை 13, 14, 15 மாசத்துல 3 நாள் மட்டும். இப்போதும் கூட நிறைய வைக்கிறாங்க, ஐயாமுல் பீர் நோம்புன்னு பேரு. இப்போது அது நஃபிலாக இருக்கிறது, ஒரு நேரத்தில் அது வாஜிப் கடமையாக இருக்கிறது. மாசத்துல 3 நாள் கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துல 36 நாள் வரும். அது மட்டும் இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. மாசத்துல 3 நாள் அப்படிங்கிறது அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ரமதான் வருகிறது. எல்லாம் கவனிக்கணும், ரமதான் வருகிற போது இப்ப நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி வரல. மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில மட்டும்தான் இஃப்தார். இஷா பிராந்து சொல்லிட்டா நோம்பு ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் அப்படிதான் நோம்பு வந்துச்சு. நீங்க ஏதோ மூசா ஈசா காலத்துல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அதுதான். சஹாபாக்கெல்லாம் வச்சது அப்படிதான் ஆரம்பத்துல வச்சாங்க. இஷா பிராந்து சொன்ன உடனே நோம்பு ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த நாள் மக்ரிப் வரையும். பிட்வீன் மக்ரிப் அண்ட் இஷா அந்த மீறி போனா 1 hour வச்சுக்கலாம் வைங்களேன். மக்ரிப் இஷா அவ்வளவு டைம் இருக்கு. இப்போ ஒரு 1 hour மட்டும்தான். இதுல மட்டும்தான் அவங்க வந்து இஃப்தார்ல இருக்க முடியும். இது நோம்பு இதாயிரும். இரவு நேரங்களில் சில பேர் கட்டுப்பாட்டை மீறி விட்டதால் தாமத்திய உறவு போன்றவற்றிலே அவர்கள் ஈடுபட்டு விட்ட போது ஒரு நாள் இன்னைக்கு அந்த ஆயத்து இருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த நைட்டை மட்டும் எடுத்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், வகில்லக்கும் லைலத்தல் சியாம் ரஃபத்து இலா நிசாயிக்கும் அப்படின்னு சொல்ற ஆயத்துல ஃபலான வாஷிருஹுன் உத்தமமா கதபல்லாஹு லக்கும் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல்-கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். நீங்க சில பேர் இரவு நேரத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு குடும்பத்தோடு நீங்கள் இணைந்து உங்கள் நோட்டினுடைய வரம்பை மீறி விட்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான், உங்களுடைய பலவீனத்தையும் அறிவான். எனவே அல்லாஹ் சட்டங்களை கொஞ்சம் தளர்த்தி உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான். இனிமேல் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். எதுவரை? காலை சூரியன் அந்த சுபு சாதிக்கின்ற அதிகாலை உதயத்திலே இருந்து மீண்டும் சூரியன் மறையும் வரைக்கும் நீங்கள் நோன்பு வையுங்கள். இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இரவு முழுக்க இருந்தது கொஞ்சம் இதாச்சு. அப்புறம் என்ன தெரியுமா, அடுத்த ஸ்டேஜ் வரும்போதும் ஒரு வித்தியாசமா வந்துச்சு. இன்னைக்கு அப்படி வந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். என்னன்னா, முடியாதவங்க முடிஞ்சவங்க எல்லாம் இல்ல, யார் வேணாலும் நோம்பு வைக்கிறவங்க வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக சாப்பாடு கொடுக்கறதா கொடுக்கலாம். கட்டாயம் இல்லை நோம்பு. இது பெனால்டி, ஒரு தண்டனை தொகை மாதிரி. ஒரு சாப்பாடு ஒரு ஏழைக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு நோம்பு வைக்காம இருந்துக்கலாம், தப்பு இல்லாது. நோன்பும் உணவளிப்பதும் இரண்டும் சம அளவில் பார்க்கப்பட்டது. அதுதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்புறம் தான் அல்லாஹ் சொன்னா, இல்ல நோன்பு வச்சாலும் நோன்பு வைக்கணும். யாருக்கு முடியலைன்ற முடிவை நாமளா பண்ணக்கூடாது. நாம கடவுளை வந்தாலே முடியலைன்றோம். அதாவது இவன் நோன்பு வைத்தால் உடல் உபாதை அதிகமாகலாம் அல்லது உயிராபத்து ஏற்படலாம். இப்படின்னெல்லாம் யாராவது கணித்து அவருடைய பலவீனங்களை ஒரு தரமான மருத்துவர் சொன்னால் அவர் நோன்பை விட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சட்டம். இது 5வது ஸ்டேஜ் சொல்ல போனா எல்லாம் வந்துச்சு. படிப்படியா குறைச்சு இன்னைக்கு லாஸ்டா எங்க வந்து நிக்குதுன்னா, ஒன்லி பகல் காலம் ஃபஜ்ர் உதயம். ஃபஜ்ர் உதயம்னா நீங்க 6:35 அகல்ல வாக்கு சொல்றப்ப அடிவானத்தில் ஒரு வெளிச்சம் வரும். அப்பதான் ஃபஜ்ர் வாக்கு சொல்லுவோம். ஃபஜ்ர் வாக்கு சுமார் இப்போ வந்து ஒரு 5:20 அந்த டைம்
அடிவானத்திலே ஒரு வெள்ளை கீற்று ஒன்று வரும். அப்பதான் பஜ்ருக்கு பாங்கு சொல்றது. அது பேர் சுபுஹ் சாதிக்குன்னு பேர், உண்மை சுபுஹ் அப்படின்னு பேர். அந்த சுபுஹ் சாதிக்குல தொடங்கி மீண்டும் மகிழ்வு வரைக்கும் நோன்பு என்கிற இந்த நிலைமையை அல்லாஹ் கடைசி ஸ்டேஜாக ரப்பல் ஆலமீன் வைத்தார். படிப்படியா 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 வச்சார். சொல்ல போனா நாம வேற சில நாடுகளை யோசிச்சோம்னா, உலகத்துல சில நாடுகள்ல இரவு 5 மணி நேரம் தான் வருது. நைட் அப்படிங்கிறது 5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மகரிப், 2வது ஹவர்ல இஷா, கடைசி முடியறப்ப ஃபஜ்ர் முடிச்சுவாங்க. 5 மணி நேரம் தான். அவங்கள கவனிச்சீங்கன்னா ஏறத்தாழ 20 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க, 19 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. நாம இங்க லேசா கொஞ்சம் இதானாவே இஃப்தார் கொஞ்சம் 6:30 அப்படிப்போம், 6:30 அப்படின்ட்டு 19 மணி நேரம் நோன்பு வைக்கிறவங்க இருக்காங்க. படிப்படியாக படிப்படியாக நோன்பை கடமையாக்கினார். இது நோம்புல ஒரு இன்னொரு சிந்தனை. அடுத்து ஒரு சிந்தனை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இஸ்லாம் எப்பவுமே ஒரு சைக்காலஜிக்கல் வியூ இருக்கும். மார்க்கெட் மனோதத்துவ அறிவியல், மனித மனம் எதை ஏற்கும் ஏற்காது அப்படிங்கறதெல்லாம் நம்மளை படைச்சவன் தானே, அவனுக்கு நல்லா தெரியல. நம்ம எப்படி பேசுவோம், என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நோன்பு கடமை அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். எப்படி கடமைன்னு சொல்றான்? குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், ரம்ஜான் வைக்கலனாலும் முன்னாடி உள்ளவங்க வேற வேற மாதிரி நோன்பு வச்சுட்டாங்க. சொல்றப்ப என்ன சொல்றான்? உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமை. அப்படின்னா என்ன இருக்குன்னா, நீ மட்டும் பெருசா வைக்கல, முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி நெய்யும் வை அப்படின்னு சொல்றது. இது ஒரு சைக்காலஜி. என்னன்னா, ஒரு விஷயம் எல்லாரும் பண்றாங்கன்னா நம்மளும் கேட்டுருவோம். நம்முடைய பாணி, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, சுகர் வந்துருச்சு, சுகர் அவர்கிட்ட போய் உட்கார்ந்தோம்னா அவரு பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிப்பாரு. பாய், உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, இனிமேல் அவ்வளவுதான், 2 இட்லி, 1 கப்பு சாதம், நைட்ல 1 சப்பாத்தி, என்னமோ சொல்லுவார், வரிசையா பயங்கரமா சொல்லுவார். இப்படி இருக்காரு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சவுத் சைட்ல பட்டணத்துல ஒருத்தர் இருந்தார், மொபைலாக அவருக்கு சுகர் வந்துச்சு. பயங்கரமா சாப்பிடுறவரும் கூட. அவர் போய் இங்க திருநெல்வேலியில உட்கார்ந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, சுகர் வந்துருச்சு உங்களுக்கு, காலையில 2 இட்லி, மத்தியானம் 1 கப்பு சாதம், நைட்டு சின்ன சப்பாத்தியா 2 சப்பாத்தி. இதெல்லாம் அவர் சொல்ற உடனே மெதுவா அஜித்து கேட்டுக்காரு, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் வழக்கமா சாப்பிடுறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? அவருக்கு அப்படி சாப்பிடுறது போயிட்டு இல்ல. இது என்ன சொல்றாருன்னா இல்ல, யாரு ஒரு டாக்டர், நீங்க இனிமேல் இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும்னு சொல்றாரு. உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப கவலையாயிரும், இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு நம்மளுக்கு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே டாக்டர் நம்மள மனோதத்துவமா நம்மள பூஸ்ட் பண்ணுவார். என்ன கவலைப்படுறீங்க, யாருக்கு இல்ல, 4 பேர்ல ஒருத்தருக்கு சுகர் இந்தியாவுல, நீங்க வேற 2050ல 2 பேர்ல ஒருத்தருக்கு சுகர் வருமா? அவ்வளவு வேகமா சுகர் போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. அதெல்லாம் உங்க பக்கத்துல அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்காங்க தலைவர் அவருக்கு இருக்குது, அவர் அஜயத்து இருக்காருல அவருக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு சுகர்னு சொல்லும் போது பயங்கரமா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, அந்த மாதிரி அங்கே இருக்கு இங்கே இருக்கு. என்ன சொல்றான், நீ மட்டும் பெருசா நோம்பு வச்சு இது பண்றேன்னு நினைக்காத, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமை. இது ஒரு சைக்காலஜிக்கல் வியூ. இது அல்லாஹ் குர்ஆன்ல, நான் சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அரபியில ஒரு பழமொழி இருக்கு, ரொம்ப ஃபேமஸான பழமொழி, அல் முசீபத்து இதா ஹம்மத் ஹம்மத். ஏதாவது ஒரு முசீபத்து பரவலாயிருச்சுன்னு வைக்கிறேன், லேசாயிருக்கும். கொஞ்சமா இருக்காது. கொரோனா காலம் வந்துச்சு,
அப்படியே லேசாயிருச்சுன்னா சும்மா டெய்லி மூத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரி காலையில வாட்ஸ்அப் திறக்க இன்னாடி இல்ல இப்படியே போச்சுன்னா அந்த ஊர் இந்த ஊர் அவர் மூத்து இவரு கொஞ்ச நாள் மட்டும் கொரோனா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அடுத்த வாரம் நம்ம நாளைக்கு அவரு அவ்வளவுதான், அப்புறம் நீ ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லேஸ் ஆச்சு. மரணம் லேசானது. ஒரு முசீபத்து பரவலாகிவிட்டால் அந்த முசீபத்து லேசாகிவிடும். இவ்வளவு நான் உதாரணமா உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். உங்க வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பக்கத்துல எடுத்து அங்க இருக்கு, அங்கேயும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஆரம்பிக்க பாருங்க, அந்த ஈபி காரனோட வம்சத்திலேயே இருக்கு. அசலா போனதுல உருப்படுவானா, அப்படியா இப்படியா, அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு, ஓரா ஊரே போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப உங்களுக்கு கரெக்டா வந்துச்சு, பரவாயில்ல இல்ல, ஊரே போயிடுச்சு. அவ்வளவுதான், ஏரியாலே கரெக்ட் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் விடு, எப்ப வரைக்கும் வரட்டும். அப்போ எந்த ஒரு விஷயமும் ஒருத்தருக்காக இருக்கும் போது அது சிரமம் இல்ல, எல்லாத்துக்கும் தான் அப்படின்னா அது லேசாகி விடுகிறது. ஒரு முசீபத்து பரவலானால் அது லேசாகி விடும். இந்த வரிசையில தான் அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ நோக்கு போய் நீ சொல்லல, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீ நோக்கு போய் அப்படின்னு சொல்லும் போது இது பெரிய சைக்காலஜி, மனோதத்துவம் எல்லாம் சொல்லல. அந்த அடிப்படை நோக்கு நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க சிந்தனைகளை தர வேண்டும், தரும். அல்லாஹ் இவ்வளவு மாட்சிமைகளை, ஆரோக்கியத்தை, மருத்துவத்தை, அறிவியலை வயிறு காலியா இருக்கிறதுனால இந்த சுகர் பேஷண்ட்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ண ஒழிய உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எவ்வளவு தூரம் வயிறு காயுதோ அவ்வளவு நல்லது. எவ்வளவு தூரம் காயுதோ நான் சொன்னேன், மதீனாவில் மருத்துவர் இல்லை. என்ன காரணம்? காரணம் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மருத்துவர் இல்லைங்கிறதுக்கு இல்ல, மதீனத்து மக்களில் குறிப்பாக முஸ்லிம்களில், அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி வாழ்கிற மக்களின் உணவு பழக்கம் எப்படி இருந்ததுன்னா, பசி எடுக்கிற வரையும் சாப்பாட்டுக்கு போக மாட்டோம். கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே சாப்பாட்டை முடிச்சிடுவோம். பசி எடுக்கிற வரையும் தட்டுக்கு போறதில்லை. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம தமிழ்ல வயிறார சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்னு அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் காலி இருக்கவே முடிச்சுக்கிறது. மருத்துவர்கள் வேலையே இல்லை. நாம காலம் கூட இப்படி சாப்பிட ஆரம்பிச்சா, பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுவேன், கொஞ்சம் பசி இருக்கவே நான் முடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நாம வந்தால் மருத்துவம் தேவையில்லை, மருத்துவமனைகளும் தேவையில்லை, மருத்துவமனைகளும் தேவையில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல, அல்லாஹ் பதியின் மூலமாக உலகத்திற்கு ஆரோக்கியத்தை தருவதற்கு ரப்பு ஏற்பாடு செய்தது நோன்பு. நோன்புங்கிறது நாமெல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்கல, நாம கண்டுபிடிக்கவே இல்லை. நோன்பு கண்டுபிடிச்சவனும் கடமையாக்கணும், இத்தனை நேரத்திலிருந்து இத்தனை நேரம் வரைக்கும் நீ வைன்னு சொல்லணும், இது எல்லாமே அல்ல. நோன்பு அல்லாஹ்வுடைய கண்டுபிடிப்பு. நாம கண்டுபிடிச்சாதான் ஓட்ட உடசல் அது இது சத்து போட்டு மறுபரிசீலனை அது மாற்றம் எல்லாம் இருக்கும். இதுதான் செஞ்சது. மனித உடலுக்கு எது ஆரோக்கியம் என்பது அந்த உடம்பு படைச்சவனுக்கு தெரியும். அதை சொல்றான், இப்படிதான் ரப்புக்கு தெரியும் ஒரு மனித உடலுக்கு என்ன தேவை, அவனே ஏற்பாடு செய்கிறார். இப்படி இப்படியாக நோன்பு இந்த உடம்புக்கு இது இருந்துச்சுன்னா இந்த வகையான ஆரோக்கியத்தை உடல் நிச்சயமாக கொடுக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவா கண்டுபிடிச்சு அதை உருவாக்கி கொடுத்தது. நாம தான் சேர்ந்து இந்த நோன்பை உருவாக்கவே இல்லை. ரப்பினுடைய மகத்தான ஏற்பாடு. எனவே ரமதானுடைய வரவேற்பு அப்படிங்கறத நீங்க செய்யணும்னு சொன்னா என்னென்ன அமல் செய்யலாம் என்கிற திட்டம். ஹதீஸ் வருது, ஹதீஸ் குதுஸி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, நானே அதற்கு கூலி ஆகுவேன்.
நானே கூலியாக. அல்லாவே கூலி. என்ன கூலி கிடைக்கும் உனக்கு? இத்தனை அச்சு செஞ்ச நன்மை, இத்தனை இது செஞ்ச நன்மை, அது இது, இந்த ஜன்னத்தில் புரிதோஸ். நோன்பு வைக்கிறையா? நானே கூலி. ஏன்னா நோன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், மனைவி கூட தெரியாது. அது கூட்டண அறைக்குள்ள நாம நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலத்திலேயாவது கொஞ்சம் கஷ்டம், கடையில போய் சாப்பிட முடியாது, ஹோட்டல்ல உட்காந்து கடையில உட்காந்து டீ குடிக்க முடியாது, ஒரு காலத்துல கஷ்டம். அது இன்னைக்கு பூரா ஆன்லைன் ஆர்டர் வந்துருச்சா சுத்தம். அவன் ரூம்குள்ள உட்காந்துட்டு ஒரு மசாலா தோசை சேர்த்தி அப்படின்னு அடிச்சு விடுறான். 5வது நிமிஷம் காலிங் பெல் அடிக்குது, சார் யுவர் ஆர்டர், மசாலா தோசை ரெடி. நமக்கு இப்படி வாங்கிட்டு கதவை சாத்தணும்னா முடிஞ்சு வச்சு லேசாகி விடுவது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அவனுக்கு மாத்திரம் தெரிய நோன்பு வைக்கிறோம் என்பதால் அவன் சொல்லுகிறான், நானே கூலி கொடுக்க. நோம்போ தொழுகையும் அவனுக்கு தான், அச்சு அவனுக்கு தான், ஜகாத் அவனுக்கு தான். நோம்பு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த பதினேழு படி சொல்றான், நோம்பு எனக்கு உள்ளது, நானே கூலி கொடுக்க, நானே கூலியாக. அன்பானவர்களே, சுருக்கமாக நான் சொல்ல வர்றது ஒரு பொன்னான வாய்ப்பு. புரியுத ரமலான் என்ன செய்யணும்னு முடிவு செய்யும். நான் இந்த வருஷம் நோன்பு வைப்பேன், உடல் நலம் உள்ளவர்கள். நான் இந்த வருஷம் நோன்பு வைப்பேன். அடுத்தது நான் இத்தனை குரான் ஓதுவேன், ஓத தெரிஞ்சவங்க இத்தனை குரான் ஓதி குறைந்தபட்சம் ஒரு குரான் ஆகும். இது லேடிஸ்க்கு அல்ல, லேடிஸ் பெண்கள் நிறைய குரான் ஓதுவாங்க, எப்பவுமே ஓதுவாங்க. ஆம்பளைகளை விட அவங்க தான் ஓதுவாங்க. அவங்கள ஓத சொல்லணும். வேணும்னா நான் ஆம்பளைகளுக்கு சொல்றேன், 3 குரான் முடி. மகள்கிட்ட சொல்லுங்க, 3 குரான் முடி அல்லது 5 குரான் முடி. நான் உனக்கு நீ முடிக்கும் போது ரம்ஜான்ல இந்த கிஃப்ட் வாங்கி தரேன், தாராளமா செய்யுங்க, உருவாக்க வேண்டும். ஏன்னா பூரா பொம்பளைமை போல பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பெரிய கஷ்டம். சீரியல் பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டே உட்காந்து பிக் பாஸ்ல யாரு உள்ள வர்றா, யாரு வெளியே போறா, இந்த வீட்டுக்குள்ளே எவனும் உள்ள வர்றான், அதை பார்த்துட்டு இல்லை. அதுல யாரு உள்ள வந்தா, யாரு வெளியே போனான்னு உட்காந்துருக்கு. ரம்ஜான்லயாவது கொஞ்சம் குரான் போடுங்கன்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்களுக்கு சின்ன சின்னதா பரிசு கொடுத்தாவது அவங்கள ஊக்கப்படுத்துங்க. உங்க பரிசு பையன் 10 வயசு பையன் எந்த பரிசு வாங்கின குழந்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அந்த கண்காட்சியில எல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். நபிமார்கள் வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஹாஜரா அம்மையார், சபா மர்வா எல்லாத்தையும் 8 சொர்க்கத்தையும் காட்சிப்படுத்திருக்காங்க, 7 நரகத்தை காட்சிப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் மீறி போனா ஒரு 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தானே இதையெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த நாலேஜை மதரசா தந்திருக்கிறது. அல்ல அந்த குழந்தைகளுக்கு இன்மை அதிகப்படுத்துவாங்க. நான் சொல்ல வந்தது 10 வயசு 12 வயசு குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்க குரான் முடிவு சொல்லுங்க, அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. அதை நான் சொல்லிட்டு வந்தது நோன்பு. 2வது குரான், நான் குரான் சரி ஓட தெரியல, ஒண்ணு இல்ல 10 வருஷத்துக்கு வாங்க. குரானுடைய டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா இருக்குது. இந்த தர்ஜுமாவை அல்ஹம்து சூரால ஆரம்பிச்சு குலூபுர பின்னாஸ் வரை ஒரு தடவை முழுசா படிக்கல. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்களா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வெறும் டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கிறான், குரானையே ஓதல. படிச்சுட்டு இஸ்லாத்துல சேர்ந்துறான், படிச்சுட்டு இஸ்லாத்துல சேர்ந்துறான். இந்த லண்டன்ல யூஎஸ்ல எல்லாம் புரியவே மாட்டேங்குது, ஏன் இஸ்லாத்துல சேர்றா இதை படிச்சுட்டு அப்படின்னு. யூஎஸ்ல அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு அன்ஆர்கனைஸ்டா எதையும் இது பண்ண முடியாது. சட்டமில்லாம ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க லைப்ரரியன்ஸ் எல்லாம். என்னன்னா குரானை முன்னாடி வைக்காத, உள்ள எங்கேயாவது உள்ள வை. சும்மா முன்னாடி வைக்கிற ஹோலி குரான் எடுத்த உடனே கொஞ்ச நேரம் படிச்சு போட்டு அவங்க போய் கடிமா சொல்லிடுறான். அதனால எங்கேயாவது உள்ள வைக்கணும் ஆர்டர் போட்டாங்க இருக்கு. அது ரிட்டர்ன்ல ஆத்தரைஸ்டா ஆர்டர் போட முடியாது. அங்க அந்த ஜனநாயகம் கொஞ்சம் ஓவர் டோஸ். என்ன பண்ணாங்க தெரியுமா, சட்டம் இல்லாம உள்ள வைக்கிட்டாங்க. நான் சொல்றது நியூயார்க்ல உள்ள லைப்ரரி. அந்த லைப்ரரியில பொறுப்புல இருக்கிறவருக்கு பேரு ஜிப்ரான் கலீல் அப்படின்னு பேரு. அவரு அதனால திரும்பி குரான் எல்லாம் கொண்டு போய் ஹோலி குரான் என்ன எங்கேயோ லைப்ரரியில உள்ள சத்துல சொல்லிட்டாரு. அந்த ரேட்ல அவ்வளவு சீக்கிரமா கண்ணுக்கு கிடைக்காதபடி முன்னாடி எல்லாம் டேட்டா என்னென்னமோ இருக்குது. குரான் மட்டும் இல்ல,
கடைசியில் அந்த அளவு ஒரு யோசனை, இதை மட்டும் ஏன் ஒழிச்சு வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அங்க ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து அந்த இடத்துல படிச்சுக்கிறாரு. ஆச்சரியம் என்னன்னா அந்த ஆளு முஸ்லீம் ஆயிட்டாரு. நடந்ததுங்க. இப்போ நீங்க பாருங்க, நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் யூடியூப்ல இருக்கிறவருடைய பேட்டி. அவர் பேர் அஹ்மத் இப்ராஹிம். ஜிப்ரானாக இருந்தவர் அஹ்மத் இப்ராஹிமாக மாறுறார். அவர் தான் இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? சும்மா தான் உட்கார்ந்து குரான் எடுத்து ஒழிச்சு வைக்க சொன்னாங்க. ஏன் ஒழிச்சு வைக்க சொல்றாங்கன்னு நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். அல்லாஹ் நான் என்ன கேட்கிறேன், யார் யாரும் படிச்சு யார் யாரும் முஸ்லீம் ஆகுறாங்க. நம்ம இது வரைக்கும் அல்வந்து சூறால இருந்து குலப்புரத்தினாசு வரையும் ஒரு தடவையாவது நாம படிச்சிருக்கிறோமா? குரான் படிச்சிருக்கோம். அதனால யாருக்கு குரான் ஓத தெரியலையோ, யாருக்கு தெரியலையோ அவங்களாவது தயவு செய்து ரம்ஜான்ல ஒரு தடவை ஃபுல்லா படிங்க. உள்ளார்த்தமாக நீங்கள் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் படித்தால் கண்டிப்பா அழுகவும் இவ்வளவு நாள் நாம் இதை மிஸ் பண்ணிட்டோமே வாழ்க்கையில அப்படிங்கிற சிந்தனை நிச்சயமா வரும். அதனால ஓத தெரிஞ்சவங்க ஓதுங்க, மற்றவங்க தரிசுமா படிங்க. வீட்டில் உள்ளவங்களுடைய நோக்குக்கு குரான் ஓதுறதுக்கு இதெல்லாம் அன்பளிப்பு கொடுங்க. கடமையானவங்க ஜக்காத்தை கொடுத்துருங்க. அதுல எவ்வளவு நாம முடிவு பண்ண முடியாது, நல்லா முடிவு பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும். கடமை ஜக்காத்தை கொடுத்துருங்க. கடமை அல்லாமலும் இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். நாம நம்ம காசுல இருந்து எவ்வளவு கொடுக்கலாம்னு நீங்களா முடிவு பண்ணுங்க. எனக்கு ஜக்காத் அளவுக்கு கடமை இல்லை, இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமஜான்ல நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதி தெரியும். அந்த மாதிரி ஒரு 10,000 15,000 என்று நீங்கள் முடிவு பண்ணுகிற போது உங்கள் உறவுகளில் இருக்கிற ஏழைகளுக்கு முதல் முக்கியத்துவம் அங்க கொடுக்கிறது. ஊருக்கே சப்ளை பண்ற அதெல்லாம் அப்புறம். முதலில் உறவுகள். எத்தனை பேர் தெரியுமா, கூட பிறந்த சகோதரிகளின் குடும்பங்கள் வறுமையில இருக்க இவர் இங்க டோக்கன் கொடுத்து ஊர்ல கொடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு வேண்டி சேலை. முதல்ல உறவுகளிலே இருக்கிற ஏழைகள் மார்க்கம் எவ்வளவு தூரம் சலுகை சொல்லியிருக்கு தெரியுமா? ஜக்காத்துன்னு சொல்லாமையே அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே சகோதரி இது யாரும் நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, தூரத்து சொந்தங்கள் அல்லது நெருங்கிய சொந்தங்களை, தாய் வழி தந்தை வழி, அவங்கள கஷ்டப்படுறாங்க. துணிமணியாக உணவு பொருளாக எப்படி வேணாலும் இது ஜக்காத் என்று சொல்லாமல் கொடுக்க அனுமதி உண்டு. அதனால இப்ப சொல்ல வந்தது நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். வெறுமனே 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை செய்யறவர் கூட அவர் நினைச்சாருன்னா ரம்ஜான்ல அவர் ஒரு 1000 2000 எடுத்து வச்சு அவருக்கு கெப்பாசிட்டி தோதுவா கொடுக்க முடியும். அதை அவங்கவுங்க செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஒரு மாசம் பூரா புனிதமானது. அதுல சகரும் இஃப்தாரும் ரொம்ப முக்கியம். நான் சொல்லி நிறைவுக்கு வந்துடுறேன். சகரும் இஃப்தாரும் ரெண்டுமே துவா கபூல் ஆகிற நேரம். சகரு சகாரி குரான்ல வருது. நல்லடியார்களை பற்றி வருது என்னன்னா, அவர்கள் சகர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சகர் நேரத்தில் அதே மாதிரி எந்திரிச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சு அது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம உடஞ்சி பச்சனுக்கு போடாமா வேணாமான்னே 10 நிமிஷம் ஆகி இப்ப படுக்கிற அப்படி ரெடி போடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து படம் வச்சுட்டு போயிடும். நோக்கு வைக்கிறோம், நாம வைத்த காய போடுறோங்கிற பேர்ல கட்டுக்கட்டா பயங்கரமான எந்த காலத்துல தொட்ட குடி குத்தமா வெளிவரும். சகல பாத்தீங்கன்னா 4-40 தயிர் இந்த காலத்துலயும் தயிர் பழமா சாப்பிடுறாரு. ரொம்ப ஸ்பெஷலா அதெல்லாம் இது பண்ணி கிடைச்சா கைமாச்சி டீ ரெடியா அப்படின்னு என்னடா காலையில குடிக்க மாட்டேன்ல அதுவும் செய்யறது. போனல் வச்சுதான் ஊத்து இன்னும் வரைக்கும் அப்படி பதில் ரோபோட் மாதிரி வருவாரு. துணி அப்படியே வருவார். கட்சி கீழே முழுந்தா கூட குடியெல்லாம் முடியாது, காலில் தான் எடுக்கும். அப்படி வருவார். இது என்ன நோக்குமே தெரியல, பச்சு கட்டு கட்டுறது. இதுல சகல இத்தாந்து இதுல வேற
நோம்பு எல்லாம் கணக்கே கிடையாது, சாப்பிடும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பா நான்வெஜ் சகல சொல்ல வந்தது. இந்த அஜித் வந்து 8 ரக்காய் தொழுவாங்க, டைமை பொறுத்து 6 ரக்காய் தொழுலாம். பெரும்பாலும் வருஷம் கூட நிறைய பேர் 4 ரக்காய் தொழுகிறாங்க. நீங்க எந்திரிக்கிறத பொறுத்து ஒண்ணு இல்ல, 5 நிமிஷம் தான் இருக்கு, 2 ரக்காய் தான். ஒரு செஞ்சுக்கு நேரம் இருந்து தொழுதுட்டி சகல் சாப்பிடும். எல்லா சகல் ஏன்னா வருஷம் பூரா 11 மாசம் அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறது இல்லை, நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் சொல்றது நோம்பு வைக்கிறவங்களுக்கு இல்லை, வைக்காதவங்களுக்கும் சொல்றேன். என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க நோம்பு வைக்கும் போது, பொம்பளைங்க பிள்ளைகள்லாம் வைக்கும் போது உங்க தூக்கம் கொஞ்சமாவது டிஸ்டர்ப் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்க சகலே செய்ய முடியாதவர் அந்த மருத்துவ இதுல இருந்தாலும், கோளாறுல உடல்நல கோளாறா இருந்தாலும் எந்திரிச்சு தஹஜ்ஜத் மட்டும் தொழுவுங்க. தொழுதுட்டு அல்லாட்ட சின்ன துவாவை ஏதாவது ஒரு பாவ மன்னிப்பாவது கேட்டு முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நிறைவான சதுராக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த வருஷம் தஹஜ்ஜத் தொழுலாமா? தொழுதுட்டு சதர் செய்யலாமா? எந்த சதரா இருந்தாலும் 2 ரக்காய் தான் தொழுதுட்டு தான் சதர் செய்யுங்க. இது ஒரு முடிவு செஞ்சலாம்ல. அடுத்து இஃப்தார், துவா கபூலாக நேரம் இஃப்தாருடைய நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து இந்த கொட்டாவை முளைச்சு பாத்துருக்கீங்களா? பள்ளிவாசல் நோக்கிறப்போ படாத பாடம் இருக்கும். அது என்னமோ தெரியாது, காலையிலிருந்து கரெக்டா போன டைம் அங்க நகரவே நகரம் 6:15 இருந்து முளைச்சு இங்க பாப்பா அங்க பாப்பா, இங்க பாப்பா அங்க பாப்பா, இடையில கட்சியை பார்த்துப்பாங்க. முன்னாடியே உட்கார்ந்து துவா செஞ்சா பரவாயில்ல, சும்மா உட்கார்ந்து இதெல்லாம் பண்ண வேண்டியது. அந்த கொட்டுற அது ஆடை கட்டிருக்குமா இப்படின்னு ஆட்டி விடுறது. கொஞ்ச நேரம் கடிகாரம் நகராதமாக இருக்கும். அந்த நேரம் அந்த வட வண்டி இருக்குல்ல, எல்லா நாளும் தான். ஆனா அந்த நேரம் என்னமோ உலகத்திலேயே அந்த மாதிரி வடை இல்லாத மாதிரி ஒரு மாசம் அப்படியே வருது. ஈமானோட பெரிய போராட்டம் அந்த நேரம். இப்படியே கட்சியை பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து, அந்த கடிகாரம் எப்ப நகரும் இந்த மோதி நேரம் சொல்லி ஊடுறது நிறைய ஊர்ல சொந்தோ அவங்க அவர் சொல்லணுமா இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு வேலைக்காக அவர் அப்படி கிராஸ் ஆகுவார், அவர் மேல கடுப்போம். என்ன பண்றாங்க? டைம் அதை என்னை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு டைம் ஆனாதான் சொல்லுவாரு. டைம் ஆனதாக அவர் சொல்லுவார். ஒரு நாள் மேல காட்டாது. அது என்னவோ தெரியாது, அந்த மட்டும் இதாக அப்படிங்கிற முக்கிய முடங்கி 6:20 ஆயிரம் சும்மா வர முடியும். இந்த வடையை பூரா பிச்சு விட்டா போடுவாங்க. பாத்தீங்கன்னா மசாலா வடை வச்சுருப்பாங்க, அதை பூரா டைம் இருக்குது ஆக மாட்டேன். என்ன செய்யறது? எடுத்து வடையை பூரா பிச்சு உள்ள போட்டு, சில பேர் பச்சியை வடை விவசாயே கிடையாது, எல்லா பச்சியும் உள்ள போட்டு அது ஒரு மாதிரி போட உட்கார்ந்து அதாவது கட்சியா வந்தது பிரியாணி ஆயிடும். அப்படியே உட்கார்ந்து திரும்ப பார்த்துட்டு இருந்தா இன்னும் டைவாக. நான் சொல்றது துவா ஓதிடலாமே. கொஞ்ச நேரம் உருக்கமா என்னென்னவெல்லாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் இருக்கோ முடிச்சதுன்னா நக்கை சொட்டு அவங்க ஆமட்டும் தண்ணி ஊற்றலாம்ல. இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் சில பேர் இருக்கான் எங்க ஊர் பக்கமெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் வாழைப்பழம் வரும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதையும் பிச்சு போடுவான். வாழைப்பழத்தை குடி பிச்சு உள்ள போட்டு 6:15 கட்சியா இருந்தது 22க்கு பஞ்சாமிரதமா மாறும். பஞ்சாமிரதம் தெரியுங்களா? இது கொடுப்பாங்க கோவில்கள் எல்லாம் கலந்து பழம் எல்லாம் இப்போ வடை பச்சி கச்சி பழம் எல்லாம் போட்டு ரெடியா இருப்பாங்க. போட்டப்பட்ட 1 2 3 பாருங்க நான் சொல்ல வந்தது ஒண்ணு இல்ல, சகல்ல எப்படி தொழுதுட்டு சகல் செய்யறோமோ அந்த மாதிரி துவா செஞ்சுட்டு தான் இஃப்தார் செய்யணும். துவா இல்லாம இஃப்தார் கிடையாது. என்ன கடைசியில வந்தாலும் சரி, அது லக்க சுத்து நம்ம நேரா போக வேண்டாம்.
லவ் செஞ்சுட்டாம ஏதாவது எப்படா வரும் நான் சொல்றேன் யாரும் என்னோட பாவத்தை மன்னிச்சு எனக்கு சரீர சமத்தை கொடு ஆயுள கொடு ஆரோக்கியத்தை கொடு ஏதாவது ஒண்ணு யாரும் இந்த உண்மைக்கு மன்னிச்சு இருக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு 2 வார்த்தையாவது துவா செஞ்சுட்டு கைமாயமத்தானைகள் யாவது மாத்திரம் அஜி நம்ம உத்தரவு என்றவளா அச்சில கேட்கிற துவாவுக்கு ஈக்குவலா இத்தாருடைய நேரத்துல கேட்கிற துவா அதனால இன்ஷா அல்லாஹ் 30 நாள் துவா செஞ்சுட்டு நம்ம தரலாம் இதை எல்லாம் திட்டமிடுங்க நோன்பு வைப்போம் குர்ஆன் ஓதுவோம் இயன்ற அளவுக்கு தான தர்மம் செய்வோம் எல்லா தஹஜ்ஜுக்கும் தொழுவோம் எல்லா இஃப்தாரிலும் துவா செய்வோம் அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியத்தோடு சந்திக்கவும் இன்னமும் 10 ஆண்டு காலங்கள் நம்முடைய ஆயுளிலே ரமலானை சந்திக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு